ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 14/1/2025 தை திருநாள். தை திருநாளை வரவேற்க நாளைய தினத்தை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நாளை தை 1 தை திருநாள், தை பொங்கல். இதை மகர சங்கராந்தி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த தை பொங்கல் அன்னைக்கு நம்முடைய வீடுகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறது வழக்கம். சூரிய பகவானுக்கு மட்டும் இல்லைங்க, உழவர்களுக்கும் இந்த நாளில் நம்ம நன்றியை தெரிவிக்கணும். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, இந்த 5 பொருட்களை வாங்கக்கூடாது அது என்னென்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். தை பொங்கல் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம புது துணி அணியணும். தை திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய நாள். சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை தானம் நாளைய தினம் செய்வது சிறப்பு. ஒரு ஆசிரமத்திற்கோ இல்லை ஒரு முதியோர் இல்லத்திற்கோ உங்களால் முடிந்த கோதுமையை நீங்கள் தானம் கொடுக்கலாம். அது நம்ம குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லது. நாளைய தினம் சூரிய உதயமாகக்கூடிய 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சூரிய பகவானை பார்த்தவாறு நின்றுக்கோங்க. கிழக்கு நோக்கி நின்றுக்கிட்டு உதயமாகும் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதலை வச்சாலும் அது உடனே பலிக்கும். தை 1ஆம் தேதி அதிகாலை உதயமாகும் சூரியனை பார்த்து தரிசனம் செய்யுங்க. நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சூரிய பகவானுக்கு இட்லி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூவை நீங்கள் நாளைய தினம் வைத்து வழிபாடு செய்தால் நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இட்லி பூ கிடைக்காதவங்க ஒரு செம்பருத்தி பூவாவது சூரிய பகவானுக்கு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. விவசாயம் செழிக்க சூரிய பகவானையும் வர்ண பகவானையும் ஒரு சேர நம்ம வணங்கி உழவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லணும். நம்ம இந்த 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அதற்கு காரணம் உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வர்ண பகவானும் தான். இவங்கள ஒரு நாள் மனசார நினச்சி நம்ம நன்றி செலுத்துறதுல எந்த தவறும் கிடையாது. நன்றி சொல்ல நம்ம மறக்கக்கூடாது. வீட்டு பெரியவங்க குழந்தைகளுக்கு பொங்கல் வாழ்த்த வாயார மனசார சொல்லணும். உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள், உங்கள் சொந்த பந்த குழந்தைகள், தெரிந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு 10 ரூபாயை நீங்கள் பரிசு பொருளாக கொடுக்கலாம். நீங்கள் தெரிந்த குழந்தைகள் கையிலெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லி அந்த 10 ரூபாயை கொடுத்து பாருங்கள். இந்த வருடம் உங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வ வளம் இரட்டிப்பாகும். உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த சீர்வரிசையை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் அண்ணன் தம்பிக்கு திருமணமாகி இருந்தால் உங்கள் அன்னிக்கு, உங்கள் தம்பி மனைவிக்கு உங்களால் முடிந்த சீரை நீங்கள் செய்யலாம். பொங்கல் அன்று ஒற்றைப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடாது. இரட்டை பானையில் தான் பொங்கல் வைக்கணும். ஒன்று பால் பொங்கல், இன்னொன்று சர்க்கரை பொங்கல். சில பேர் வீட்டில் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் செய்வாங்க. உங்கள் வீட்டில் எதுவோ அதை கடைப்பிடிச்சிக்கோங்க. பொங்கப்பானை வாங்கும் பொழுது மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும்பொழுது பேரம் பேசக்கூடாது. பொங்கல் அன்னைக்கு எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும்போது பேரம் பேசவே கூடாது. தேவைக்கு அதிகமாக பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வீணாக குப்பையில் போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது. நிச்சயம் அசைவம் சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் பொங்கல் வச்சுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா வெளில போகும்போது நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பொங்கல் அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு கிழிஞ்ச துணிகளாக நம்ம கிழிஞ்ச துணி, புதிய துணிலாம், பழைய துணிலாம் போடவே கூடாது. நீங்கள் புது துணி வாங்கி தான் போடணுன்னு இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புது துணிகளை நம்ம போட்டுக்கலாம். சுக்கிரனுக்கு உகந்த புத்தாடை அணிவது தான் பொங்கலோட சிறப்பு. பொங்கல் அன்னைக்கு உங்கள் வீட்டில் எவ்வளவு தான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நல்லா சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பொங்கல் வைக்கணும். பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும் பொழுது வெறும் பானையாக வைக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கணும். தண்ணீரும் பாலும் பொங்கி வழியும் பொழுது அதில் அரிசி போட்டு பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைத்த உலையில் அரிசி போடும்போது குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு போடுங்க. பொங்கல் அன்னைக்கு நிலைவாசலில் நல்ல தேவதைகள், குலதெய்வங்கள் நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொங்கல் தினத்தன்னைக்கு கோவப்படாதீங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அடுத்தவங்கள நம்ம சபிக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் நம்ம விடக்கூடாது. பொங்கல் கொண்டாட்டங்கிற பேரில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கும்படியும் எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. முடிந்தால் நாளை தினம் இல்லாதவங்களுக்கு, பொங்கல் கொண்டாட முடியாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சரி, எந்த விசேஷ நாளாக இருந்தால் கூர்மையான பொருட்கள் அன்றைய தினம் வாங்கக்கூடாது. அரிவாள், கத்தி, மண்வெட்டி, நகைவெட்டி இதெல்லாம் கூர்மையான பொருட்கள் வாங்கக்கூடாது. அதே போல் நாளைய தினத்தில் கடன் வாங்கவே கூடாது.
கடன் கொடுக்கவும் கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, எண்ணெய் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் கூட நாளைய தினத்தில் வாங்காதீங்க. முடிந்தால் இன்றைக்கே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நம்ம இந்த காய்கறிகள் கூட்டு சமைக்கிறோம் இல்லையா நாளைய தினம் பொங்கலுக்கு, அதில் பாவக்காய் எக்காரணத்தை கொண்டு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆயிட்டுங்கிறதுக்காக நாளைக்கு போய் நம்ம வாங்குறத தவிர்த்துக்கோங்க. நெடி ஏறுற மாதிரி எந்த ஒரு மசாலாவும் நம்ம வாங்கக்கூடாது. அதை வந்து இன்றைக்கே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை எப்பொழுதுமே எந்த ஒரு விசேஷ நாள்லேயும் இதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வாங்க. மருந்து மாத்திரைகள் வந்து தேவைப்படுறவங்க நாளே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அன்றைய தினத்தில் நாளைய தினத்தில் நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து விதிவிலக்கு கிடையாது. மற்றவங்க வந்து நாளைய தினம் மாத்திரைகள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல சொற்களை சொல்லணும், நல்லதைகளே நம்ம நினைக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம செஞ்சாலே நம்ம வாழ்க்கை வந்து அற்புதமாக இருக்கும். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைய தினம் மறக்காமல் இல்லாதவங்களுக்கு பொங்கல் வந்து கொண்டாட முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை கட்டாயம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ, தானம் செய்கிறீங்களோ, அது வந்து இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அயராது உழைக்கக்கூடிய உங்களுடைய பணம் வந்து வீண் விரயமாகாமல் உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்பாட்டுக்கு வரும். கண்டிப்பாக பிறக்கின்ற தை மாதம், தை திருநாள் நமக்கு நல்ல ஒரு மாதமாக, நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக நமக்கு அமையும். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.